மக்களே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வேல் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் மூலிமா என்ன பார்க்க போகிறீங்கனாக்கா, ஒரு நண்டு வறுவல், ஒரு முட்டை, வேக வச்ச முட்டை வறுவல், சிம்பிளான முறையில் ஈஸியாக சிம்பிளாக கொஞ்சமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு போட்டு செய்கிறது ரொம்ப ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்து சாப்பிட்டு செஞ்சு பார்த்துருந்தீங்கனாக்கா அது எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ரொம்ப ஈஸியான முறையில் செய்கிறோம். இந்த சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, பாய். ஹலோ, நண்டு வறுவலுக்கு தேவையான பொருள். இந்த பவுடர் வந்து நம்ம ஸ்பெஷலாக செய்கிறது. சீரகம், சோம்பு, மிளகு போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த வறுவலுக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம் சின்ன மெலிசா பொடியை நறுக்கிறது, சின்ன தக்காளி ஒன்று நறுக்கிறது, நண்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம், கட் பண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதன் பிறகு கொத்தமல்லி, கருவேப்பிலை, இவ்வளோதான் தேவைப்படுது. ஒரு அடுப்பில் பேன் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் விட்டால் போதும். ஃபஸ்ட்டு சோம்பு போடுறோம். சோம்பு போட்டு கொஞ்சம் அது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டாச்சு. அது நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாகணும், பச்சை வாசனையும் போயிடும். அது வர கொஞ்சம் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இந்த நேரத்தில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா அது வந்து கொஞ்சம் மசியணும், நல்லா பேஸ்ட்டாக ஆகணும். மசியறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறோம். இந்த வறுவலுக்கு தேவையான சால்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டால் போதும். மஞ்சள்தூள் ஒரு சிட்டிகை, மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில், தனியாத்தூள் 1 ஸ்பூன், அவ்வளோதான். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி விட்டுருங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கிட்டோம், நல்லா மேஷ் ஆகட்டும். தக்காளி பழம் வெங்காயம் நல்லா கூட்டு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி இப்போ இந்த நண்டு எடுத்து போட்டு அதோட நல்லா ஃப்ரை பண்ணிடணும், நல்லா பெரட்டிக்கணும். நண்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த நண்டு இது வந்து ஒரு 2-3 நண்டு தான், 3 நண்டு தான், சின்ன நண்டு தான். நல்லா கொஞ்சம் பெரட்டிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அவ்வளோதான். ரொம்ப தண்ணி இல்லை, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். அதுக்குள்ளாரெல்லாம் அந்த சாறு போகணும், எசன்ஸ் வந்து அந்த உள்ளாரெல்லாம் நண்டுக்குள்ளாரெல்லாம் போகும். 4 கப் ஊற்றினா போதும். இப்போ வந்து போட்டு மூடி வச்சுக்கணும். போட்டு மூடியாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க கொஞ்சம் அளவுக்கு தண்ணியில் சொல்லிடுவோம். இப்போ வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கிற சோம்பு, மிளகு, சீரகம் 3 போட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து திக்காகிடும், தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் திக்காகிடும், நல்லாயிருக்கும். பவுட்ரு வாசனெலாம் போடுறது அதுதான் மெயினான பவுட்ரு. நல்லா போட்டு சிம்பிளான முறையில் செய்கிற நண்டு நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து ரச சாதத்துக்கு வெறும் நண்டு சாப்பிட்லாம். கொத்தமல்லி தழை தூவி ஒரு முறை மூடி வச்சு கலக்கி எடுத்துட்டாக்க ஓகே. இது உப்பு பார்த்துக்கோங்க, சால்ட்டு எவ்வளோ இருக்குது, கம்மி ஜாஸ்தி இருந்தாக்க இது பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் போட முடியும், ஜாஸ்தியாக இருந்தால் கம்மி பண்ணுறது கஷ்டம். அவ்வளோதான். அடுத்த ரெசிபி இது முட்டை வறுவல். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. முட்டையை ஒரு 4 முட்டையை நல்லா நாங்கள் 2 பேர் தான், ஒரு 4 முட்டையை எடுத்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையானது பூண்டு தோலோடவே இருக்கட்டும், அதை நல்லா நசுக்கி வச்சுருக்குறோம். மஞ்சள்தூள் ஒரு சிட்டிகை, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்புத்தூள், பெப்பர், அவ்வளோதான் இதுக்கு தேவை. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு அதில் சூடான பிறகு கார்லிக்கு நசுக்கி போட்டாங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு கொஞ்சம் அந்த ஸ்மெல் வரும், கார்லிக்கு நல்ல குட் ஃப்ளேவர் வரும்.
அந்த வாசனை வந்தவுடனே அடுத்து மசாலாங்க எல்லாம் மொத்தமாக போட்டு கலக்கிடும். சால்ட்டு, மஞ்சள், மிளகாத்தூள், உப்பு, பெப்பர் பாருங்கள் இப்படி போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கணும். இந்த 4 முட்டைக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய். ஸோ எந்த வீட்டில் எந்த குக்கிங் ஆயில் இருந்தாலும் போடுங்க. இப்போ வந்து அந்த முட்டையெல்லாம் எடுத்து ஒன்று மஞ்சள் கரு கீழ்ப்பக்கம் போகிற மாதிரி, ஏன்னா அது கொஞ்சம் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கணும். கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும், அது பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். பார்க்குறதுக்கு முட்டை எடுத்து சர்வீஸ் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. இப்போ முட்டை இந்த மாதிரி திருப்பி போடணும், அப்புறம் தான் திருப்பிக்கலாம் இல்லை மறுபடியும். அது கொஞ்சம் நேரம் இருந்தாக்க அதெல்லாம் கொஞ்சம் எசன்ஸ்லாம் உள்ளார போயிட்டு அந்த கரு மஞ்சள் கருலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, இல்லைன்னா மஞ்சள் கரு வந்து எப்படி சாஃப்டாக இருக்கும், அதில் உடையும் திருப்பி செய்யறதுக்கும். எல்லாம் திருப்பி போடணும். பாருங்கள் இந்த முட்டை வறுவல் வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், எல்லா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு வெறும் சாதா முட்டை தான் வைப்பாங்க பிரியாணிலாம், அந்த முட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா மசாலாவோடு இருக்கிறதுனால, மசாலானா ரொம்ப ஓவர் மசாலாலாம் இல்லை, நல்லாயிருக்கும். கார்லிக் ஃப்ளேவரோடு இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரசம் சாதம், முக்கியமாக ரசம் சாதம், சாம்பார் சாதம், இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். லெமன் ரைஸ், மேங்கோ ரைஸ், புதினா ரைஸ், தேங்காய் சாதம், இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் கூட இது உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிற மாதிரி, அதோட இது ஒரு பக்கம் நான்வெஜ் வேணுன்றவங்க இது வைக்கலாம். சூப்பராக இருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டிஷ்ஷு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத ரிப்ளை கண்டிப்பாக கொடுங்க. நல்லா இருந்தாக்கா நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என்னுடைய சேனலை பார்த்துட்ருக்கிற முதல் முறையை பார்க்குறவங்க கண்டிப்பாக அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டனை ஆரம்பித்து அதை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.